மதுரையில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி பழுதாகி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிசிடிவி பழுது என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார். பாத்தீங்க என்ன மாதிரியான பிரச்சனை உள்ள இருக்கு? சிசிடிவி கேமராக்கள் செயல்படுதா? என்ன நிலவரம்? அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6:30 மணிக்கு கேமரா சரியாக ஓடலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் உடனே எங்கள் முகவர் சொன்னோடனே நாங்கள் உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பார்த்தப்போ ஒரு 16 கேமரா மொத்தத்தில் இருக்குது. அதில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஓடாமல் இருந்திருக்கு. இது எங்களுக்கு வேட்பாளராக எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. விசாரித்தோம். இப்போ நான் திருப்பி பார்க்கும்போது எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. இது நாங்கள் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வர்றோம்னா, போன 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு இந்த மருத்துவக் கல்லூரியில். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடலைன்றாங்க. இது வேட்பாளராக எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இவ்வளோ கோடி செலவு பண்ணி இந்த மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பு வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அதை உடனடியாக சரி செய்யணும் தான் எங்களுக்கு சொல்கிறோம். கார்த்திகா, நீங்களே கேட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த பழுது என்பது இருக்கிறது. இது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, இந்த மழையின் காரணமாக அங்கே செல்லக்கூடிய வயர்களில் சிறிய பழுது ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரிபார்க்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனை விரைவில் சரி செய்யப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் கார்த்திகா.